இந்த பதிவில் மகர ராசி என்பவர்களுக்கு செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள் காண்போம். வருகின்ற மார்ச் மாதம் 14ஆம் தேதி செவ்வாய் பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பெயர்ச்சியாகிறார். 22/4/2024 ஏப்ரல் வரை கும்பராசியில் சனியுடன் கூட்டணி சேர்ந்து சஞ்சாரம் செய்கிறார். பங்குனி மாதம் 1ஆம் தேதி முதல் சித்திரை மாதம் 9ஆம் தேதி வரை வாக்கிய பஞ்சாங்கப்படி ஒரு 48 நாட்களுக்கு கும்பராசியில் சனியுடன் செவ்வாய் கூட்டணி சேர்ந்து சஞ்சாரம் செய்கிறார். மகர ராசி என்பதற்கு எந்த மாதிரியான பலாபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதிவில் காண்போம். 2020ஆம் வருடம் சித்திரை மாதம் 21ஆம் தேதி வரை மகர ராசியில் சனி, குரு, செவ்வாய் 3 கிரக கூட்டணி நிகழ்ந்தது. பெரும்பாலும் மகர ராசி என்பவர்களுக்கு அப்போது பிடித்த பீட இன்னும் விலகவில்லை. ஜென்ம ராசியில் ஜென்ம சனியாக சனி பகவான் வந்த காலகட்டத்தில் ஏறத்தாழ ஒரு 4 வருடங்கள் ஆகிறது. அதன் பிறகு தற்போதுதான் செவ்வாய் பகவான் 2ஆம் வீட்டிலே கூட்டணி சேரப் போகிறார். சனி செவ்வாய் கூட்டணி சாதகமா பாதகமானு பார்த்தா ஜோதிட சாஸ்திரத்திலேயே இந்த 2 கிரக கூட்டணி தான் சிக்கல், பிரச்சனை, வில்லங்கம், தொந்தரவுகள் என்று சொல்லப்பட்டுள்ளது. தனி மனிதன் முதல் குடும்பம், தம்பதியர், பொதுமக்கள் அனைவருக்கும் தொல்லைகள் தருவதுதான் சனி செவ்வாய் கூட்டணி. விபத்து, துர்மரணம், சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்துவது, கை கால் மூட்டு எலும்பு பல்வலியை ஏற்படுத்துவது, கணவன் மனைக்குள் பிரிவை ஏற்படுத்துவது, உடன் பிறந்தவர்கள் ஒற்றுமையை சீர்குலைப்பது, நிலபுல சொத்து தகராறு, சட்டுன்னு முடிகிற காரியத்தை காலங்காலமாக இழுப்பறியாக தீராமல் இழுத்தடிப்பது சனி செவ்வாய் கூட்டணி. சுய ஜாதகத்தில் இருந்தாலும் சரி, கோச்சாரத்தில் சனி செவ்வாய் கூட்டணி சேர்ந்தாலும் சரி, கிரக யுத்தம் நடைபெறும். சனி செவ்வாய் எதிர் எதிர் கிரகங்கள், பகையாளி இருவரும் சேரும்போது கிரக யுத்தம். அதே மாதிரி பங்குனி மாதம் 3ஆம் வீட்டிலே முயற்சி ஸ்தானத்திலே ராகு சூரியன் கிரக யுத்தத்தில் சஞ்சாரம் செய்கிறார்கள். பெரும்பாலும் சூரியன் ராகுவால் மகர ராசி என்பதற்கு பாதகம் இல்லை. இந்த வருடம் காற்று ராசியில் சனி செவ்வாய் கூட்டணி சேரும்போது பெரும் காற்று, சூறாவளி, விஷ வாயுக்களால் தொந்தரவுகள் வரும். அரசு மாநாடு, பெருங்கோட்டம் கூடக்கூடிய இடம் கவனமாக இருக்கணும். கோயில் திருவிழாவில் அக்னி கொண்டம் இறங்குபவர்கள் கவனமாக இருக்கணும். 2 வீலர் முதல் விமானம் வரை போக்குவரத்தில் கவனமாக இருக்க வேண்டும். சனி செவ்வாய் கூட்டணி என்றாலே விபத்து, இரத்த காயங்களை பார்க்காமல் விடமாட்டார்கள். கோச்சாரத்திலே மகர ராசிக்கு 2ஆவது வீட்டிலே கிரக யுத்தம் நடைபெறுகிறது. 3ஆவது வீட்டிலே ராகு சூரியன் கிரக யுத்தம் நடைபெறப் போகிறது. எந்த மாதிரியான பலன் மகர ராசி என்பதற்கு கிடைக்கும்? 2ஆம் இடம் என்பது தனம், வாக்கு, குடும்பஸ்தானம். வாக்குறுதியை தவிர்க்க வேண்டும். யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க, யாரையும் எடுத்தறிஞ்சு பேசாதீங்க, யார் மேலேயும் கோவப்படாதீங்க. நீங்கள் உண்டு, உங்களுடைய வேலை உண்டு என்று இருந்தாலே 2ஆம் வீட்டில் அமரக்கூடிய செவ்வாய் பகவானால் பாதக பலனிலிருந்து மீண்டு விடலாம். 2ஆம் வீட்டிலே செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது பல்வலி சில பேருக்கு வரும், கை கால் மூட்டு எலும்பு வலி சில பேருக்கு வரும். ஆனால் உடனே மருத்துவம் பார்த்து கொள்ளுங்கள். 2ஆம் வீட்டிலே செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்தாலே பல்வலி, முகத்தள காயங்கள் இந்த மாதிரி ஏற்படுத்தி விடுவார். முதல் 18 நாட்கள் சுக்கிர பகவான் கூட்டணி சேர்ந்து 2ஆம் வீட்டிலே சஞ்சாரம் செய்கிறார். பெரும்பாலும் பணவரத்து உண்டு. விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்கள், விவசாயத்தில் பூஞ்செடி வைத்து பூ பறித்து கொண்டிருப்பவர்கள், பூ மகசூல், பூ விலை உயரும், வருமானம் ஓரளவு கை கொடுக்கும். 2ஆம் வீட்டிலே பங்குனி மாதம் 18ஆம் தேதி வரை செவ்வாயுடன் சுக்கிரன் கூட்டணி சேர்கிறார். முதல் 15 நாட்கள் செவ்வாய் பகவான் தன்னுடைய சுய நட்சத்திர சாரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். அண்ணன் தம்பிகளிடம் கொஞ்சம் பகை இல்லாமல், விரோதம் இல்லாமல் மகர ராசி என்பவர்கள் பார்த்து கொள்ளுங்கள். ஒரே வார்த்தை என்றால் பேச்சில் தன்மை வேண்டும். எடுத்தேன் கவிழ்த்தேன் அப்படின்னு மொரன்னு முறைஞ்சிங்கன்னா, குடும்பமாக இருந்தாலும் சரி, உங்கள் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, அண்ணன் தம்பியாக இருந்தாலும் சரி, சுற்று வட்டார பகுதியாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் உங்களிடம் பகைச்சிக்குவாங்க, உங்களை பார்த்து திரும்பிக்குவாங்க, உங்கள் பேர் கெட்டு போயிடும். 2ஆம் வீட்டிலே
இரண்டாம் வீட்டின் அதிபதி குடும்பச்சனியாக பாதச்சனியாக 7.5 நாட்டு சனியில் சனி பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். பெரும்பாலும் மகர ராசி என்பர்கள் வாக்குறுதியை தவிர்த்து விடுங்க. 2ஆம் வீட்டில் செவ்வாய் அமர்ந்து 4ஆம் பார்வையால் பூர்வ புண்ணியஸ்தானத்தை வாரி செய்கிறார். தந்தை மகனுக்குள் கருத்து வேறுபாடு இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். தலைக்கு மேலே வளர்ந்த பிள்ளைய திட்டாதீங்க, அதட்டாதீங்க, அவங்க போக்கில் விடுவது நல்லது. 5ஆம் வீட்டை செவ்வாய் பகவான் வாரி செய்யும் பொழுது விவசாயத்தில் கிணறு ஆழப்படுத்துவது, போர் போடுவது, இந்த மாதிரியான சுப நிகழ்வுகளும் மகர ராசி என்பர்கள் செய்து கொள்ளலாம். 5ஆம் வீட்டை செவ்வாய் பகவான் பாரி செய்யும் பொழுது பூரிய சொத்து பத்திரங்களை பேங்கில் அடமானம் வைத்து கடன் பெற்றவர்கள் கடனை திருப்பி அடைத்துவிட்டு வாங்கிட்டு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஒரு சிலர் சொத்து பத்திரங்களை பேங்கில் அடமானம் வைத்து புதிதாக கடன் பெறக்கூடிய சூழ்நிலையும் மகர ராசி என்பதற்கு இந்த 48 நாட்கள் ஏற்படுத்தும். செவ்வாய் பகவானுடைய நேர் 7ஆம் பார்வை, செவ்வாய் சனி 2 கிரகம் அஷ்டமத்தை பாரி செய்கிறார்கள். மகர ராசி என்பர்கள் வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது கவனமாக செல்லுங்க. வண்டியில் போகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக நிதானமாக முன்னெச்சரிக்கையாக போயிட்டு வீடு வந்து சேருங்க. கீழே விழுந்து கை காலில் காயம் ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள். 8ஆம் வீட்டை 2 பாவக்கிரகங்கள் பாரி செய்யும் பொழுது மகர ராசி என்பதற்கு உடல் ஆரோக்கியத்தில் சில தொந்தரவுகளும் வரும். 8ஆம் வீட்டை செவ்வாய் பாரி செய்யும் பொழுது வராது என்று நினைத்த பணம் வரும். இன்சூரன்ஸ் பணம், விபத்துகளால் வர வேண்டிய பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா குருபகவான் 4ஆம் வீட்டில் அமர்ந்து 8ஆம் வீட்டை பாரி செய்கிறார். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். போக்குவரத்தில் கவனமாக இருங்க. மற்றவர்களிடம் நீங்கள் போட்டி போடாமல் இருக்கும்போது மகர ராசி என்பதற்கு சிறப்பு. செவ்வாய் பகவானுடைய 8ஆம் பார்வை 9ஆம் வீட்டின் மேல் விழுகிறது. உங்கள் தந்தையிடம் கருத்து வேறுபாடு இல்லாமல் பார்த்துங்க. உங்களுடைய அப்பாவுக்கு நோய் நொடி தொந்தரவுகள், சில மருத்துவ செலவுகளும் காமிக்கிறது. ஏன்னா செவ்வாய் பகவானுடைய 8ஆம் பார்வை கடுமையான பார்வை. அங்கே கேது அமர்ந்திருக்கிறார். மகர ராசி என்பவர்கள் உங்களுடைய தந்தை உடல் ஆரோக்கியத்திலும் கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும். கோச்சாரத்தில் மகர ராசிக்கு 3ஆவது வீட்டில் ராகு சூரியன் கூட்டணி கிரக யுத்தம். பெரும்பாலும் ராகுவின் மேல் சூரியன் போகும்போது அரசு காரியங்கள் மூலம் நற்பலன்கள் அடையலாம். அரசு வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்கள், அரசு தேர்வு எழுதி கொண்டிருப்பவர்கள் அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அரசு வேலையில் இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக லஞ்ச லாவணியங்கள் இல்லாமல் மகர ராசி என்பவர்கள் பார்த்து கொள்ள வேண்டும். பங்குனி மாதம் பிற்பாதி சூரிய கிரகணம் நிகழ்கிறது. 3ஆவது வீட்டில் கோச்சாரத்தில் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது பல நன்மைகள் உண்டு. 3ஆம் வீட்டில் ஏற்கனவே ராகு பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். 3ஆம் வீட்டை விரிவுபடுத்தி கொண்டிருக்கிறார். நல்ல மாற்றங்களை மகர ராசி என்பதற்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். சூரியனும் 3ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்யும் பொழுது அரசு காரியங்கள் மூலம் உங்களுக்கு நல்ல மாற்றங்களை கொடுக்கிறது. 2ஆம் வீட்டில் செவ்வாய் சனி கிரக யுத்தத்தில் இருக்கும்போது உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பொருளாதார நிலையும் மகர ராசி என்பவர்கள் கருத்தில் கொள்ளுங்க. வெட்டு வெடுக்குன்னு பட்டுப்படாமல் பேசாதீங்க. கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, சுற்று வட்டார பகுதியாக இருந்தாலும் சரி, உங்கள் பேச்சில் தன்மையாக இருக்கணும். யாருக்கும் வாக்குறுதி கொடுக்காதீங்க. அப்புறம் மாட்டிக்கிட்டீங்கன்னா மீண்டும் அடுத்த தடவை மீனராசியில் சனி செவ்வாய் கூட்டணி நிகழும். அதுவரை தொந்தரவுகள் உங்களை விட்டு அகலாது. இது அனுபவபூர்வமாக பார்க்கலாம். ஒரு 4 வருடத்திற்கு முன்னாடி மகர ராசியில் செவ்வாய் சனி கூட்டணி சேரும்போது கடுமையான பாதிப்பு. அப்போது பிடித்த பீடியை உங்களை என்ன விட்டு போகலை. மீண்டும் 2ஆம் வீட்டிலே செவ்வாய் சனி கூட்டணி நிகழ்கிறது. இந்த கிரக யுத்தம் உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சில தொந்தரவுகளை தரக்கூடியதாக இருக்கலாம். முகம் பல்வலி இல்லாமல் பார்த்துங்க. முகத்தில் காயங்கள் இல்லாமல் பார்த்துங்க. கை கால் எலும்பு வலி வருவதற்கான வாய்ப்புண்டு. தகுந்த சிகிச்சை எடுத்து உடல் ஆரோக்கியத்தை பேணி காத்து கொள்ள வேண்டும். 2ஆம் இடம் கெட்டால் கோச்சாரத்திலும் சரி, சுய ஜாதகத்திலும் சரி, சனிச்செவ்வாய் கூட்டணி என்றாலே அந்த ஜாதகன் படாத பாடு படாத கஷ்டம் தான் பட்டு கொண்டிருக்கிறார்கள். அது கோச்சாரத்தில் வந்தாலும் அப்படி தான் இருக்கும். மகர ராசி என்பதற்கு 2ஆம் வீட்டிலே செவ்வாய் சனி கூட்டணி சேருவது சாதகம் இல்லாத அமைப்பு தான். பேச்சில் தன்மையாக
அன்பு பண்பாக பேசி காரியத்தை சாதித்துக் கொள்ளுங்கள்.